நம்ம வாழ்க்கையில எப்போ எந்த பிரச்சனை வரும் அப்படின்னு யாருக்கும் தெரியாது. திடீரென்று புது புது பிரச்சனைகள் நம் வாழ்வில் குறுக்கிடும். எந்த ஒரு புது பிரச்சனையை பார்த்தும் நாம பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. புது பாதையில பயணிச்சாலோ, புது முயற்சியில ஈடுபட்டாலோ, புது இலக்கை நோக்கி நாம நகர்ந்தாலோ ஏதாவது சில பிரச்சனைகள் குறுக்கிடதான் செய்யும். அவற்றை நாம் எதிர்கொண்டு விடலாம். ஆனால் ஒரு சிலருடைய வாழ்க்கையில பல வருடமா ஒரே பிரச்சனை இருக்கும். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பிரச்சனை அப்படின்னா அது வேற. ஆனா பல வருடமா ஒரே பிரச்சனையில நாம சிக்கி இருக்கோம் அப்படின்னா அதை தான் நாம ரொம்ப கவனமா கவனிக்கணும். எதனால தொடர்ந்து இந்த பிரச்சனை என்ன துரத்திக்கிட்டே இருக்கு, எதனால ஒரே விதமான கவலையிலேயே நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், எதனால ஒரே விதமான பயத்திலேயே நான் இருக்கேன், எதனால பல வருடமா நான் ஏழ்மை நிலையிலே இருக்கேன் அப்படின்னு நாம யோசிக்கணும். ஏதோ ஒரே ஒரு பிரச்சனை நம்ம மனசு அரிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு நாம் அனுமதிக்க கூடாது. சரியானவற்றை தேடினால், சரியானவற்றை யோசித்தால், சரியானவற்றை பழக்கினால் நிச்சயம் நம் வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மறைய தொடங்கும். இப்படி சிந்திக்கக்கூடிய தன்மைக்கு தான் அறிவு என்று பெயர். எனக்கு இவங்க உதவி செய்யலையே, அவங்க உதவி செய்யலையேன்னு சொல்லிட்டு நாம கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நம்முடைய வாழ்க்கையில நமக்கு அறிவும் தெளிவும் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வாழ்க்கை எந்த நிலையில இருந்தாலும் நம்மால் மீட்க முடியும். எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு நாம கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம வாழ்க்கையில நமக்கான தெளிவும் அறிவும் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வாழ்க்கை எந்த நிலையில இருந்தாலும் நம்மால் அவற்றை மீட்க முடியும். சரியான அறிவும் தெளிவும் தான் நம் வாழ்விற்கான அடிப்படை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் நம் வள்ளுவர் அறிவற்றாங் காக்கும் கருவி சிறுவார்க்கும் உள்ளழிக்க லாகா அரண் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு. அதாவது அறிவு அழிவு வராமல் காக்கும் கருவியாகும், அதுவும் அன்றி பகைவராலும் அழிக்க முடியாத உள் அரணுமாகும். சரியான அறிவும் தெளிவும் மட்டும் நம்மிடம் இருந்தால் நம் வாழ்வில் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் அவற்றை நாம் எளிதாக எதிர்கொள்ளலாம். நன்றிகள்.